ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? Lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura at ECR கோவலம். அது ஏன் தாவேகாக்கு மட்டும் இவ்வளோ நிபந்தனைகள்? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு, இன்னொரு பக்கம் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் போறாரு. அவங்களுக்கெல்லாம் விதிக்காத நிபந்தனைகள் திரு விஜய் அவர்களோட பரப்புரைக்கு ஏன் வைக்கணும்? அவங்க கொடுக்குற நிபந்தனைகள்லாம் ஏற்றுட்டு போனா தாவேகா தொண்டர்களே இது விரும்பாத மாதிரி தான் ஒரு தகவலும் வருது. அவங்க சோர்வடைய மாட்டாங்களா சார்? ஏன் கட்சி ஃபைட் பேக் பண்ணா என்ன? இது உள்ளபடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் அவங்களுக்கும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க சொல்லுவது என்னன்னாக்கா, வெறும் 25 நிமிஷம்ன்றது மட்டும் ஏற்றுக்கொண்டு தளபதி அவர்கள் இது போனது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. இல்லை, நீங்கள் சட்ட ரீதியாக சண்டை போடுறதை தாண்டி எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை ஒரு கட்சி தலைவிக்கு நீங்கள் விதிச்சிருக்கீங்க? அவர்களை எழுப்பக்கூடிய கேள்வி, திமுகவை பார்த்து தாவேக பயப்படுகிறதா? இந்த பக்கம் டிவிகேக்காக எல்லாரும் பேசக்கூடிய நபர்கள், நான் உட்பட டிவிகேக்கு சரியான விஷயங்கள் செஞ்சால் சப்போர்ட் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஆனால் டிவிகே திமுகவை பார்த்து அஞ்சுகிறதான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த இடத்தில் திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு வரீங்கல்ல, அப்போது இது இந்த விவாத பொருளில் நீங்கள் அஞ்சலை அப்படின்னு சொல்கிறத செயல் வடிவத்தில் காட்டுறதுக்கு நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்றத பட்டபத்தமாக சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம வெளிப்படையாக சில விஷயம் டிவிக்கு நல்லதுக்காக சொல்கிறோன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவோம்? ஒன்று, ராவுத்தருக்கு பெட்டி வந்துருச்சு, ராவுத்தர் பாய் ஸ்டாண்டு மாறுறாரு. நான் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டாண்டு வைக்கிறது மாறுறதுலாம் என் வேலை கிடையாது. சீமான் வரட்டும், கூட்டணி கட்சி சார்பாக கமலஹாசன் வரட்டும், இந்த பக்கம் இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனே கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கட்சி தலைமையிலேருந்து வர்றதுனால சொல்கிறேன். அதே போல் திமுக தலைமையிலேருந்து இப்படி யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்னா யாரை கூப்பிடுவீங்க? உதயநிதி அவர்களை கூப்பிடலாமா? துணை முதல்வர் சிக்கியாச்சு. பேசுவாரா? பேசுவார் சார். பரப்புரைக்கெல்லாம் போகிறாரு, ஏன் பேச மாட்டார்? இங்கே 1-on-1 உட்காந்து பேசக்கூடிய அந்த மேடையில் உதயநிதி உட்காந்து பேசுவாரா? கட்சி தலைமையில் வரலாம் நான் சொல்லுவேன். இளைஞர் அணி செயலாளராக வாங்க, துணை முதல்வராக வர சொல்ல கட்சி தலைமை தம்பி அப்படிலாம் வந்துட்டான்னு வச்சிங்களேன், உண்மையாலுமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரசியல் களம் மாறுகிறதுன்னு எடுத்துக்கலாம். சொந்த கட்சியை சார்ந்த அவ்வளோ பெரிய வழக்கறிஞர் இருக்கிறார்கள். அவர்களே ஏன் இன்னும் நீதிமன்றத்துக்கு சென்று எடப்பாடிக்கு இப்படி இல்லை, ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி செய்யலை, அமித்ஷா வந்துடுறாரு இந்த மாதிரி செய்யலை, மோடி வருகிறார் இந்த மாதிரி செய்யலை, உதயநிதி போகிறார் இந்த மாதிரி செய்யலை, எங்களுக்கு மட்டும் இப்படி செய்கிறாங்க, இது திட்டமிட்டு மக்கள் மத்தியில் எங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்காகவும் நாங்கள் போய் சொல்லக்கூடிய கருத்து சென்றடிக்கக்கூடாதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகியிருக்கணுன்றது தான் பெருவாரியாக மக்களுடைய குரலாக இருக்கிறது. விஜய்ன்ற ஒரு நபரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய க்ரௌடு வருது தம்பி. நீங்கள் விஜய்ன்ற ஒரு நபர் இல்லாட்டி இந்த க்ரௌடு எல்லாத்துக்கும் வருமா? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவ். தாவேகாவோட பிரச்சாரம் நாளைக்கு ஆரம்பிக்குது. திரு விஜய் அவர்கள் பரப்புரைக்கு போகிறாரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, காவல்துறை அந்த பரப்புரைக்கு 23 நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதில் என்னோட கேள்வி என்னன்னா, அது ஏன் தாவேகாக்கு மட்டும் இவ்வளோ நிபந்தனைகள்? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போறாரு, இன்னொரு பக்கம் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் போறாரு. அவங்களுக்கெல்லாம் விதிக்காத நிபந்தனைகள் திரு விஜய் அவர்களோட பரப்புரைக்கு ஏன் வைக்கணும்? இன்னொரு கேள்வி என்னன்னா, தாவேகா இதுக்கு என்ன ஃபைட் பேக் பண்ணுச்சு? அவங்க கொடுக்குற நிபந்தனைகள்லாம் ஏற்றுட்டு போனா தாவேகா தொண்டர்களே இது விரும்பாத மாதிரி தான் ஒரு தகவலும் வருது. அவங்க சோர்வடைய மாட்டாங்களா சார்? ஏன் கட்சி ஃபைட் பேக் பண்ணா என்ன? அதாவது 25 நிமிஷம் மட்டும்தான் பேசணுன்றதுக்கான அனுமதி கொடுத்ததை தாவேகா ஏன் ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்குறீங்க. ஆமாம், கரெக்டுங்களா? ஆமாம். சரி, இது உள்ளபடி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் அவங்களுக்கும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஜய் அவர்களை ஆதரிக்கக்கூடிய நபர்களுக்கும் அவங்க சொல்லுவது என்னன்னாக்கா, வெறும் 25 நிமிஷம்ன்றது மட்டும் ஏற்றுக்கொண்டு தளபதி அவர்கள் இது போனது எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் இது வரைக்கும் உதயநிதிக்கு இந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் கொடுக்கல. இவ்வளோ நேரம் தான் பேசணும், இந்த இடத்துல தான் பேசணும், இப்படி தான் பேசணுன்ற மாதிரி செய்யலை. எடப்பாடி அவர்களுக்கும் அந்த மாதிரி இல்லை. ஸோ பிரதமர் வந்த பொழுது பாண்டி பசார் எவ்வளோ கன்ஜஸ்டடான ஏரியான்னு உங்களுக்கு தெரியும். அங்கே ரோட் ஷோ செய்வதற்கு பிரதமருக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அவர் கையாட்டிட்டு போகிறாரு, மக்களை சந்திக்கிறாரு, எல்லா வேலையும் செய்யும் பொழுது பிரதமருக்காக ரெட் கார்பெட் விரித்து டிராஃபிக்கை மறித்து கூடுதலாக போலீஸை இறக்கி இவ்வளவு செய்து கொடுக்கக்கூடிய இந்த திமுக, உதயநிதிக்கான போதிய எல்லா ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கக்கூடிய திமுக, எடப்பாடி அவர்கள் செல்லும் பொழுது மட்டும் குறுக்க ஆம்புலன்ஸ் வரக்கூடிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு விஷயம் செஞ்சதாக இருக்கட்டும், அவருக்கு ஏற்படுத்திய இடையூறு, இன்றைக்கு அதே போல் விஜய் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய இடையூறு,
இன்னும் சொல்லப்போனால் எடப்பாடி கூட இவ்வளோ இடையூறு கிடையாதுன்னு வச்சுங்களேன். இவர் வந்து வெறும் 25 நிமிஷம் தான் பேசணும், இந்த இடத்துல தான் பேசணும் அப்படின்ற மாதிரி நிபந்தனையை வந்து இந்த காவல்துறை விதிக்குது. அதற்கு இவர்கள் ஒத்துக்கொண்டு சட்ட ரீதியாக போய் சண்டை போடாமல் இதெல்லாம் நீங்கள் வந்து இதற்கு முன்னாடி இல்லை, நீங்கள் சட்ட ரீதியாக சண்டை போடுறதை தாண்டி எனக்கு இயல்பாக இருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, எந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு நிபந்தனை ஒரு கட்சி தலைவிக்கு நீங்கள் விதிச்சிருக்கீங்க? எல்லா கட்சியுமே பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் இஷ்டத்துக்கு வந்து எல்லா பரப்புரையும் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும் வெறும் 25 நிமிஷம் தான், இந்த இடத்துல தான் நிற்கணும்னு சொல்லி பேசுகிறது வந்து சொந்த கட்சியை சார்ந்த அவ்வளோ பெரிய வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களே ஏன் இன்னும் வந்து நீதிமன்றத்திற்கு சென்று எடப்பாடிக்கு இப்படி இல்லை, ஸ்டாலினுக்கு இந்த மாதிரி செய்யலை, அமித்ஷா வந்துடுறாரு இந்த மாதிரி செய்யலை, மோடி வருகிறார் இந்த மாதிரி செய்யலை, உதயநிதி போகிறார் இந்த மாதிரி செய்யலை, எங்களுக்கு மட்டும் இப்படி செய்கிறாங்க, இது திட்டமிட்டு மக்கள் மத்தியில் எங்களுடைய செல்வாக்கை குறைப்பதற்காகவும் நாங்கள் போய் சொல்லக்கூடிய கருத்து சென்றடைச்ச கூடான்றதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நீதிமன்றத்தை அணுகியிருக்கணுன்றது தான் பெருவாரியாக மக்களுடைய குரலாக இருக்கிறது. இதை குறிப்பாக தாவேகா தொண்டர்கள், தாவேகா தொண்டர்களாக இருக்கட்டும், தாவேகாவுடைய உறுப்பினர்கள், முக்கியமான நிர்வாகிகள் இருந்து காமன் பீப்புளுக்குமே அதுதான் ஒரு கேள்வி. அப்போது காவல்துறையை இயக்குவது திமுகன்னு தெரியுது, திமுக சொல்லி தான் காவல்துறை இதை செய்கிறாங்கன்னு தெரியுது. அப்போ திமுக செய்வதற்கு எல்லாத்துக்கும் நீங்கள் மௌனமாக கடந்து போய் அவங்க சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வருவதற்கு நீங்கள் எப்படி ஒரு மாற்று சக்தின்னு சொல்கிறீங்க? மாற்று சக்தினா இதுலேயே போராடாத நீங்கள் வேறு எதில் போராட போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. தாவேகாவில் லீகல் டீம் எதுவும் ரொம்ப வீக்காக இருக்கா, இல்லை லீகல் டீமே இல்லையா, இப்படி எடுத்துக்கலாமா? லீகல் டீம்லாம் இருக்குது, பட் ஏன் இதை வந்து போய் சட்ட ரீதியாக அணுகி ஒரு இந்த விஷயத்தை வந்து மேற்கோள்கள் காட்டி நீங்கள் செய்யலை, பரப்புரை வந்து ஒரு 2-3 நாள் தள்ளி போனால் கூட பரவாயில்ல, பட் நீங்கள் இதை சட்ட ரீதியாக ஃபைட் பண்ணி கொண்டு போயிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றது அவங்களுடைய தரப்பில் இருந்தும் சரி, மக்களுடைய தரப்பில் இருந்தும் இருக்கணும் பொழுது இது உள்ளபடி எல்லாருக்குமே ஒரு அதிருப்தியாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் 23 நிபந்தனை அவங்க விதிக்கிறாங்கன்னா அது அப்படியே ஆமாஞ்சாமி போட்டுட்டு 25 நிமிஷம் தான் நான் என் ஊரில் பேசணுன்னாக்கா இது என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு எனக்கு புரியல. ஒரு கேள்வி என்னன்னா, அதாவது ஆளும் தரப்பை பார்த்து தாவேகா அஞ்சுகிறதா அந்த கேள்வி எழுது சார். பயப்படுறாங்களா? ஒரு பக்கம் வந்து மாநாட்டில் சொல்றாரு, நாங்கள் வந்து எல்லா நெருக்கடியும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், பாஜக தான் கொள்கை எதிரி, இது அரசியல் எதிரின்னு எல்லாமே பேசுறாரு. ஆனால் பேச்சு மட்டும் தானே இருக்கு, செயல்ல இல்லையே. அதுதான் கேள்வியா முன்வைக்கிறேன். இல்லை, அதைத்தான் வந்து இன்னைக்கு அவங்க தொண்டர்கள் சார்பிலையும் சரி, பொதுமக்களும் சரி, ஏன் தளபதி விஜய் அவர்கள் திமுக சொல்லி தான் காவல்துறை சொல்லுதுன்னு தெரிந்த பிறகு ஏன் மௌனித்து போகிறார் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் சட்ட ரீதியாக வந்து நீங்கள் வந்து ஒரு சண்டை செஞ்சு இந்த இடத்துல இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம். நான் கேட்குறேன், ஒரு நாளைக்கு வெறும் 15 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் மட்டும் தான் உதயநிதி பேசுகிறாரா? ரொம்ப நேரம் பேசுவார். உதயநிதி வந்து வரும்போது ரோட் ஷோ வராரா, வரலையா? வராது. ஏன் அப்புறம் இவர் போகக்கூடாது? வாகனத்துக்கு மேலே ஏறி நின்று அவர் வந்து கையாடிட்டு ரோட் ஷோ போட்டு வராருல்ல? ஆமாம், குறிப்பாக முதல்ல ஸ்டாலின் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கை கொடுத்துக்கிட்டு 2 சைடும் நடைபயணம். ஆமாம், நடைபயணம். ஸ்டாலின் அவர்கள் நடைபயணம் போகிறாரு, கரெக்டுங்களா? அப்போது திமுக நீங்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய நீங்கள் நடைபயணம் போகும் பொழுது அதே சட்ட விதிமுறைக்குள்ளே தான் நாங்களும் வருவோம், எங்களுக்கு ஏன் கொடுக்கல? இப்போ ஸ்டாலின் போனக்கூடிய வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாமே இருக்குது, அதை எடுத்து வச்சுட்டு, உதயநிதி போகக்கூடிய காணொலி இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு, எடப்பாடி போனதையும் பாருங்கள், இவங்க போகிறதையும் பாருங்கள், இப்போ விஜய் கொடுக்கப்பட்டதை பாருங்கன்னு சொல்லி இதை வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்காக சப்மிட் பண்ணும்போது ஆதாரத்தோடு செய்யும் பொழுது, அப்போ ஆளுகிற கட்சி நீங்கள் இவ்வளோ செய்யும் பொழுது ஜனநாயக உரைப்படி எல்லாரும் அதே மாதிரி அனுமதி பெற்று போகிறத தடுக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வலியுறுத்தியிருக்கலாம். அப்போ இதை தான் சொல்லுவோம் ஃபாசிசம்னு சொல்லிட்டு. திட்டமிட்டு நீங்கள் வந்து அடக்குமுறையை கையாளுகிறீங்கன்னா இதுதான் ஃபாசிசம். அப்போது வந்து இதை வந்து எதிர்த்து டிவிக்கே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இறங்கி அடிச்சிருக்கணுன்றது தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதை செய்யலை. இப்படி போச்சுனாக்கா நீங்கள் ஒரு நாள் பேசுவதை எடுத்து நீங்கள் சனிக்கிழமை போகிறீங்க பேசுகிறீங்க, அதை எடுத்து ஊடகத்தில் விவாதிக்கக்கூடிய நபர்கள் விவாதிப்பார்கள். ஆனால் நீங்கள் வந்து சட்ட ரீதியாக ரொம்ப பவராக இம்பேக்டாக இறங்கி செஞ்சுருந்தா தானே விவாத பொருளாக மாறும். நீங்கள் அதை செய்யாமல் பேசிட்டு அமைதியாக போயிடுறது, இங்கே நடைமுறையில் வந்து திமுக என்ன சொல்கிறதோ அதற்கு ஏற்ப வந்து நீங்கள் மௌனித்து போகிறது அப்படின்றது இது உள்ளபடியே ஒரு எதிர்கேள்வி வைக்குது. சார், இதில் வந்து தாவேகாவினர் என்ன செய்ய முயற்சிக்கிறாங்கன்றது சொல்கிறாங்க என்னன்னா, தொடர்ந்து ஆளும் தரப்பு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்கிறது, அதில் ஒரு அரசியல். அப்புறம் திரு விஜய் அவர்கள் சனிக்கிழமை தோறும் பேசக்கூடிய அந்த 15 நிமிடம் வந்து அடுத்த வாரம் முழுக்க அது வந்து ஒரு விவாத பொருளாக இருக்குன்றதாக இவங்களே நம்புகிறாங்க. சார், இது வந்து சாத்தியமா? நீங்கள் இதில் லாஜிக்காக ஒரு பாயிண்ட்டை வந்து அவங்க விட்டுட்டாங்க. சனிக்கிழமை விஜய் அவர்கள் பேசுவார், கரெக்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் யூடியூப் எதுவுமே ஃபங்க்ஷன் ஆகாது. ஆமாம், லீவு. அப்போ யார் உட்காந்து பேசுவோம்? ஒரு நாள் அங்கே அடி ஆகிருப்போது பார்த்தீங்களா? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்னு பிளான் பண்ணியிருந்தா கூட அடுத்த நாளே அப்படி திங்கக்கிழமை உட்காந்து எல்லோரும் பேசுவாங்க, கரெக்டுங்களா? நீங்கள் சனிக்கிழமை பேசுகிறீங்க, காலையில் பேசினா சனிக்கிழமைக்குள்ளே உட்காந்து எல்லாம் பேசி முடிச்சுட்டு போனால் தான் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை பேசுகிறதுக்கு ஒன்றுமே இருக்காது. அப்படின்னும் பொழுது இது ஒன்று. ரெண்டாவது, அவர்களை எழுப்பக்கூடிய கேள்வி, திமுகவை பார்த்து தாவேகா பயப்படுகிறதா?
இந்த பக்கம் டிவிகேக்காக எல்லாரும் பேசக்கூடிய நபர்கள், நான் உட்பட டிவிகேக்கு சரியான விஷயங்கள் செஞ்சால் சப்போர்ட் பண்ணுறேன், புரியுதுங்களா? ஆனால் டிவிகே திமுகவை பார்த்து அஞ்சுகிறதான்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க. அந்த இடத்தில் திமுக செய்யக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு வரீங்கல்ல, அப்போது இது வந்து இந்த விவாத பொருளில் வந்து நீங்கள் அஞ்சலை அப்படின்னு சொல்கிறத செயல் வடிவத்தில் காட்டுறதுக்கு நீங்கள் தவறிட்டீங்க அப்படின்றத பட்டவத்தமாக சொல்கிறாங்க. இப்போ வந்து இதை நம்ம வெளிப்படையாக சில விஷயம் டிவிக்கு நல்லதுக்காக சொல்கிறோன்னு வச்சுங்களேன், என்ன சொல்லுவான் ஒன்று, ராவுத்தருக்கு பெட்டி வந்துருச்சு, ராவுத்தர் பாய் வந்து ஸ்டாண்டு மாறுறாரு. நான் வந்து நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், அந்த ஸ்டாண்டு வைக்கிறது மாறுறதுலாம் என் வேலை கிடையாது. நான் சரினா சரின்னு சொல்லுவேன், தப்புனா தப்புன்னு சொல்லுவேன். இது சரி இது தவறு அப்படின்றத எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். அது எடுத்துக்க மாட்டேன் நீங்களா உட்காந்து குதிச்சிங்கன்னா அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அப்போ இனிமேல் கமெண்ட்டில் என்ன மட்டும் திட்ட மாட்டாங்க. இதில் உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லை? இல்லை தம்பி, நம்ம விஜய் அவர்கள் செய்யக்கூடிய விஷயம் சரின்னு சொல்லி ஆதரிக்கும் பொழுது நீங்கள் கொண்டாடுவதும், அவர்கள் கட்சி சார்பாக எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு இது சரியில்லைன்னு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்வதற்கு என்ன வேலைன்னு பார்த்தா தான் நமக்கு வந்து லாங் த்ரூவாக வந்து அரசியலில் நிற்க முடியும். நீங்கள் அதை விட்டுட்டு உடனே வந்து இவருக்கு பெட்டி வந்துருச்சா, இவர் ஸ்டாண்டு மாற்றிட்டார், இவர் அந்த பக்கம் போகிறார் இந்த பக்கம் போகிறாருனாக்கா விமர்சனம் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, அதை பற்றி எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இது உங்கள் வளர்ச்சிக்கு வித்துடுமான்றதை பாருங்கள். சார், அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, திரு சீமான் அவர்கள் அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றிருக்காரு. அங்கே என்ன சொல்கிறாருன்னா, திரு விஜய் அவர்கள் வந்து வேட்டையாட வரல, வேடிக்கை காட்ட தான் வராரு. இன்னொன்று சொல்கிறாரு, டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லிட்டீங்க, டிவிகேல ஒருத்தி திருடிட்டா திமுகவில் ஒருத்தி திருடிட்டான்னு சமீபத்தில் ஒரு திருட்டு சம்பவம் நடந்துச்சுல்ல சார், அதை கோட் பண்ணி சொல்கிறாரு சார். இதெல்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க? இதெல்லாம் நிறையா சொல்லிருக்காரு, நான் சும்மா 2 தான் சொல்லியிருக்கேன். இதில் அண்ணன் வந்து அப்போ வெளியில் வந்தால் வேட்டையாட மட்டும் தான் வருவார், அப்படி தானே? அவர் தான் தொடர்ந்து பேசுகிறாரு, விமர்சிக்கிறாரு. இன்னொரு சார் நான் ஒன்று கேட்டுக்கிறேன், இவ்வளோ ஃபியர்ஸாக விமர்சிக்கிற ஆளை யாராவது தாவேக்காலேருந்து நிர்வாகிகள் யாராவது ஒருத்தராச்சும் அவர் பதில் சொல்லியிருக்காங்களா சார்? இந்த கேள்வி வருதா இல்லையா சார்? தாவேக்கா தொண்டர்களே வந்து எப்போதாண்டா கட்சி தலைமை வந்து பேசுன்ற மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இது வரைக்கும் நடக்கல சார். ஏன் கட்சி தலைமை நேரடியாக சீமானுக்கு பதில் சொல்லலன்னு கேட்குறீங்களா? கட்சி தலைமை கூட விடுங்க சார், அது கீழே இருக்கவங்க கூட சொல்கிறான், யாருமே வந்து நேரடியாக சீமான் அவர்களே பெருசாக பேசுறதே இல்லை. ஓகே, அது நீங்கள் அந்த கட்சியில் தான் கேட்கணும். பட் ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கேள்வி, வெளியில் வந்தால் வேட்டையாட தான் வருவேன் இல்லாட்டி வரமாட்டேன்றதா, அப்போ அண்ணன் வந்து வெளியில் வந்தால் இவர் மட்டும் வேட்டையாட தான் வருகிறாரா இல்லை வந்து விளையாட வராரான்றதை நீங்கள் இயல்பாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். சிங்கம் வேட்டையாடின கதையெல்லாம் விடுங்க, புலி வேட்டையாடின கதை உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், தெரியல சார், அந்த கதை தெரியல சார், சொல்லுங்கள். புலி வேட்டையாட கதையை உங்களுக்கு தெரியாதா? தெரியலையா? தெரியல சார், சொல்லுங்கள் சார். வேட்டையாடப்பட்டு பாதிக்கப்பட்ட இன்னொரு பெண் புலி வந்து டெய்லி வந்து பேசிக்கிட்டே இருக்கா, தெரியுமா இல்லையா உங்களுக்கு? தெரியல சார், நீங்களே சொல்லுங்கள் சார், யார் சார் அந்த பெண்? அது நீங்கள் இப்போ பாருங்கள், எனக்கு தெரியல, நான் கேள்விப்பட்டேன். ஒரு பெண் புலி வந்து அது வந்து வேட்டையாடப்பட்டு விட்டேன்னு சொல்லி விமர்சனம் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்குன்றாங்க. யார்? திரு சீமான் மேலையா? ஆமாம். ஓ. ஸோ நீங்கள் விஜயை எதிர்ப்பது மட்டும்தான் அண்ணன் சீமானுடைய முழு நேர வேலையாக இப்போ இருக்குது. நீங்கள் சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்கா திமுகவை அவர் கடுமையாக எங்கேயுமே விமர்சிப்பது கிடையாது, அதிமுகவை பெருசாக விமர்சிப்பது கிடையாது, பிஜேபி விமர்சிப்பது கிடையாது. முழுக்க முழுக்க விஜய் அவர்களை மட்டுமே விமர்சனம் செய்து கொண்டு ஒரு அரசியலை நகர்த்தி கொண்டு போகிறார். இதற்கு முன்னாடி கேப்டன் விஜயகாந்த் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே போனார், இப்போ விஜய் அவர்களை விமர்சனம் செய்து கொண்டே வருகிறார். அப்போது யார் பீக்காக வளர்ந்து வராங்களோ அவர்களை விமர்சனம் செய்து அதன் மூலமாக விளம்பரம் தேடிக்கொள்கிறாரான்றது தான் இயல்பான ஒரு கேள்வி. அண்ணன் சீமான் வந்து களத்தில் வந்து நான் இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன்றதெல்லாம் ரைட்டு, என்ன ஒரு விஷயத்தை முழுமையாக செஞ்சு முடிச்சிருக்கீங்க, இந்த விஷயத்தினால ஏற்பட்ட இம்பேக்ட் என்னென்னு அண்ணன் சொல்லணும். நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லக்கூடிய விஷயம்லாம் எடுத்துகிட்டு வந்து இவர் வந்து வெளியில் வந்து சிங்கம் வந்து வேட்டையாடவே போகாது, பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், அது வேட்டையாட்டு வந்து கொடுக்கறது தான் சாப்பிடும் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாரு பொழுது, விஜய் அவர்கள் அவர் போய் உழைச்சி சம்பாரிச்சிட்டு வந்து காசு வச்சிருக்காரா, அவர் ஏதாவது திருநெல்வேலி எங்கேயாவது கேட்டாரா? அது சினிமா சார், இவர் கேட்குறது அரசியல் இல்லை. சினிமா இல்லை, அரசியலில் தான் கேட்குறேன். அரசியலில் விஜய் அவர்கள் அவருடைய சம்பாத்தியத்தை வச்சு பிழப்பு நடத்துகிறாரா, நான் பிச்சை எடுத்து தான் பிழைக்கிறேன் எனக்கு யாராவது உதவி செய்யுங்கன்னு கேட்டாரா? அவருடைய சம்பாத்தியம் அவருடைய உழைப்பு தான். அப்போ அது உழைப்பு தானே, இது உழைப்பா பிச்சையா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. உழைப்பை மையப்படுத்தி பேசும் பொழுது உழைப்பை குறித்து பேசணுமே தவிர நீங்கள் உடனே வந்து பெண் சிங்கத்தை வேட்டையாடும், பெண் சிங்கம் தான் வேட்டையாடும், ஆண் சிங்கம் வேட்டையாடுனா அப்புறம் புலி வந்து பெண் சிங்கத்தை வேட்டையாடுறதை பற்றி அவங்க உட்காந்து பேசுவாங்க. திரு விஜயோட அறியாமையை சொல்கிறாரு சார். அது எப்படி சார்? மாநாட்டில் பேசினதை அவர் வந்து தப்பாக பேசுகிறாரு, ஒரு லாஜிக்காகவே பேசல, ஒரு அறியாமையில் அவர் பேசுகிறாருன்றதை டீகோட் பண்ணி தான் திரு சீமான் அண்ணனுக்கு எவ்வளோ அறியாமையில் அவர் சில வேலைகள் செய்திருக்காங்கன்னு தான் நான் டீகோட் பண்ணி சொல்கிறேன். நீங்கள் விஜய் விமர்சிக்கக்கூடாதுன்னே நான் சொல்லலை, அரசியல் களத்திற்குள் எல்லாரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்கள் தான். அப்போது அண்ணன் சீமான் எந்த விஷயத்தை எத்திக்கலாக கொண்டு போகிறான்றதை நம்ம பார்க்கணும். அன்எத்திக்கலாக நீங்கள் பேசிட்டு
சும்மா ஃபன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அண்ணனை வந்து இனி போகிற போக்கு காலத்தில் வந்து ஃபன்னாக தான் பார்ப்பாங்களே தவிர பெரிய கருத்தில் மிக்க ஒரு தலைவராக பார்க்க மாட்டார்கள். இன்னொன்று சொல்கிறாரு என்னன்னா, சனிக்கிழமை தோறும் அவர் வருகிறார், வீக் டேஸில் ஃபுல்லாக ஒரு மனப்படம் பண்ணிடுவார், பழைய அந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் படித்து. அதுவும் இல்லாமல் கில்லி படத்தில் பார்த்துருப்பீங்களா சார், திரு விஜய் அவர்கள் அப்படியே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இந்தியன் எக்கானமி இஸ் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்லியிருப்பார்ல, அதே மாதிரி ஒரு மீம்ஸ்லாம் கூட வந்துச்சு. அதை கோட் பண்ணி சொல்கிறாரு அவர். வாரம் ஃபுல்லாக வந்து மனப்பாடம் பண்ணிட்டு சனிக்கிழமை வருவார். அது பிக் பாஸ் மாதிரி. அதான் இந்த வார்த்தையை சொல்கிறாரு, பிக் பாஸ் ஒரு நாள் தானே வருவார், பிக் பாஸ் மாதிரி திரு விஜய் வந்துட்டு போகிறாரு அப்படின்ற பார்த்து கலாச்சிருக்காரு சார் அது ஒரு நிகழ்ச்சியில். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இல்லை, அது அவருடைய நகைச்சுவை தன்மையை நான் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். அப்போ அதை கூட வந்து அவர் சொந்தமாக சொல்லலை, அடுத்தவங்க போட்ட மீம்ஸை பார்த்து தான் பேசியிருக்காரு. கரெக்டா அதானே? அப்போ நீங்கள் சொந்தமாக எதுவுமே பேசலையே, அப்போ நீ என்ன பண்ணுறது? நீங்களும் அடுத்தவங்க பார்த்து சொன்னதை வச்சு தானே பேசுகிறீங்க, அதை மனப்பாடம் பண்ணிட்டு தானே அங்கே பேசியிருக்கீங்க. சொந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அதை பற்றி சீமானை சொல்லுங்கள். சனிக்கிழமை மட்டும் விஜய் அவர்கள் வருகிறதுக்கான காரணம் சொன்னது என்னன்னாக்கா, சனிக்கிழமை விடுமுறை நாட்களில் நாங்கள் வரோம், வந்து கலந்துக்கிறோம், நாங்கள் பேசுகிறோம் அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. ரைட்டு. இதில் கூடுதலாக பேசி தான் ஆகணும். இதை வந்து விஜய் கேட்டதே 15 நிமிஷம் தான். ஆமாம், முக்கியமான பாயிண்ட். ஆமாம், விஜய் கேட்டது, அதான் விஜய் தரப்புலேருந்து கேட்டது 10 நிமிஷம் தான். அரசா ஒரு 5 நிமிஷம் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா, பா நீயே ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போப்பான்ட்டு அரசு தரப்பு அவங்களே கொடுத்துருக்க மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. அது உண்மையா பொய்யா சார்? இவருக்கு பேசவே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. சரி, கருத்தியல் ரீதியாக பேசுவதற்கு உங்கள் தளத்திலிருந்து நீங்கள் வந்து நேரடியாக ஒரு விவாதத்துக்குள் கலந்து கொள்வதற்கு நீங்கள் வாருங்கள். இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்கும்னாக்கா, வெளிநாடுகளில் 2 அதிபரும் அதிபர் தேர்தலுக்கு ஒரே மேடையில் தோன்றி பேசுவார்கள் நேரடியாக மக்கள் மன்றத்தில் உட்காந்து. யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷனில் கூட நடந்துச்சு. அதே போல் அண்ணன் சீமான் இதுவரைக்கும் இவருக்கு என்னெல்லாம் பேசிக்காண்ட தரவுகளோடு அவர் வரட்டும். திமுகலேருந்து நம்ம யாரை கூப்பிடலாம்? அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்களை கூப்பிடலாம். ஏன்னா அவர் கட்சியிலேருந்து போனவர். சரி, ஓகே சொல்லுங்க. இப்போ அவள் தான் ஒருத்தர் முடிவு பண்ணிட்டீங்க அண்ணன் சீமான். ராஜீவ்காந்தி தான் டீல் பண்ண முடியும், அதுக்கு மேலே யார் எப்படின்னா இதை சும்மா சொன்னேன், அவர் நல்லா பேசுவார், சேனல்லாம் வந்து பேசுகிறாருன்னா திரு ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னேன். சரி சரி, நீங்கள் உங்கள் ஆசைப்படியே வச்சுப்போம். சீமான் வரட்டும். ராஜீவ்காந்தி கூட பேசுறதுக்கு அண்ணன் சீமான் ஒத்துக்கிறாருன்னு தெரியல. சரி, அந்த பக்கம் கூட்டணி கட்சி சார்பாக யாரை கூப்பிடலாம்? விசிகாலந்தா வன்னியரசு அவர்களை கூப்பிடலாம். வேணாம், தப்பான சாய்ஸ் அது. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சார். கமலஹாசனை கூப்பிடுங்க. ஓகே, சீமான் வரட்டும், கூட்டணி கட்சி சார்பாக கமலஹாசன் வரட்டும். இந்த பக்கம் வந்து இன்னும் சொல்ல போனால் திருமாவளவனே வந்து கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒவ்வொரு கட்சி தலைமையிலேருந்து வரதுனால சொல்கிறேன். அதே போல் வந்து திமுக தலைமையிலேருந்து இப்படி யாரையாவது ஒரு ஆளை கூப்பிட்னா யாரை கூப்பிடுவீங்க? உதயநிதி அவர்களை கூப்பிடலாமா? துணை முதல்வர் சிக்கியாச்சு. பேசுவாரா? வந்து பேசுவார் சார். பரப்புரைக்கெல்லாம் போகிறாரு, ஏன் பேச மாட்டார்? இங்கே 1-on-1 உட்காந்து பேசக்கூடிய அந்த மேடையில் உதயநிதி உட்காந்து பேசுவாரா? ஒரு கட்சி தலைமையில் வரலாம் நான் சொல்ல, இளைஞர் அணி செயலாளராக வாங்க, துணை முதல்வராக வர சொல்ல கட்சி தலைமை. தம்பி அப்படிலாம் வந்துட்டான்னு வச்சிங்களேன், உண்மையாலுமே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் அரசியல் களம் மாறுகிறதுன்னு எடுத்துக்கலாம். இவர்களோடு உட்காந்து உதயநிதி பேசக்கூடிய அளவில் இன்டெலெக்சுவலாக வந்து பேசிட்டாருன்னு வச்சுங்களேன், சீரியஸாக நல்லாயிருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சீமான் ஒரு பக்கம், கமலஹாசன் ஒரு பக்கம், திருமா ஒரு பக்கம், உதயநிதி ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் அதிமுகலேருந்து ஒரு நபரை அழைத்து கொண்டு வாருங்கள், விஜய் கட்சி சார்பாக ஒரு நபரை அழைத்து கொண்டு வாருங்கள். இப்படி எல்லாரும் உட்காந்து ஒரு இடத்தில் ஒரு அரசியலை குறித்து விவாதிக்கும் பொழுது மக்களுக்கு ஒரு பெரிய எழுச்சி உண்டாகும், ஒரு பெரிய புரிதல் ஏற்படும். ஆனால் இப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டு வரலாறு நடக்குமா? ரஜினியும் கமலும் கூட சேர்ந்து நடிக்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு. ஆனால் இப்படி ஒரு சம்பவமும் இது வரைக்கும் நடக்கலை. பட் ஆனால் ஒவ்வொரு தலைவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்திற்கு இன்னொரு கட்சியோடைய தலைவர்கள் ரியாக்ட் பண்ணால் தான் அரசியல் களத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசியல் களம் போகும். இப்போ சீமான் உங்களை குறித்து விமர்சனம் செய்கிறார் என்றால், சீமானை பதில் விமர்சனம் செய்வதற்கு டிவிகே சார்பாக யார் களம் இறங்கி பேச போகிறீர்கள்? மூத்த நபர்கள் பேசணும். அதை ஒரிஜினா வச்சுக்கலாமா? அதை ஒரிஜினா பேச, பொதுச் செயலாளர் வச்சுக்கலாமா? பொதுச் செயலாளர் ஆனந்த பேச சொல்லுங்கள், சிடி நிர்மல்குமாரை பேச சொல்லுங்கள். அப்போது இதற்கு பதிலாக நீங்கள் பேசும்பொழுது களம் வந்து சூடு பிடிக்கும். இவர் டைவர்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்காக, உங்களை கவனத்துக்கு திசை திருப்புறான்றதுக்காக நீங்கள் அதுக்காக பேசாமலே கடந்தும் போயிட முடியாதுல்ல. தொடர்ச்சியாக உங்களை விமர்சனம் செய்து கடந்து. அதே மாதிரி திமுகவை நேரடியாக இவர்கள் எல்லாரும் உட்காந்து பேசணும், அதிமுகலேருந்து எல்லா நபர்களும் பேசணும். இப்படி பேசி ஒரு ஆக்கப்பூர்வமான, ஆமாம், ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் உங்களை டீகோட் பண்ணி பேசுகிறாங்கன்னா நீங்கள் கரெக்டாக அதை டீகோட் பண்ணி அழகாக சொல்லும் பொழுது ரொம்ப இன்டெலெக்சுவலாக அடுத்து நகர்த்தி போகணும். ஏன்னா உங்களை தொடர்ச்சியாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறார் ஒரு நபர் உட்காந்து. உங்கள் தலைவரை ரொம்ப தரைக்குறைவாக ஒரு நபர் உட்காந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார். விஜய் அவர்களை தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யும் பொழுது கட்சியை சார்ந்து கட்சியில் ரெப்ரசன்ட் பண்ண முக்கியமான நபர்கள் அதுக்கு பதில் கவுண்டர் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அரசியல் களத்துக்குள்ள. அதை எதுவுமே நீங்கள் செய்யாமல் மௌனமாக கடந்து போனீங்கன்னாக்கா
நீங்கள் வெறும் திமுக பற்றி விஜய் அவர்கள் மட்டும் எப்போது வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் பேசினாக்கா பிற சம்பவங்களை குறித்து சுட்டி காட்டி பேசாமலே கடந்து போயிட்டாக்கா அரசியல் களத்தில் இது ஈடுபடாமலே போயிடும். அது குறிப்பாக அந்த 15 நிமிஷத்தில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாவட்டந்தோறும் அந்த ஏரியாவில் இருக்க பிரச்சனைகளை வந்து கோட் பண்ணி திரு விஜய் அவர்கள் பேச போகிறதாகவும் சொல்கிறாங்க. இது எடுபடுமா சார் உண்மையிலேயே? நான் அந்த 15 நிமிஷத்தில் எப்படி சார் எல்லாமே நம்ம பேச முடியும்? இல்லை, 25 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகே, 25 நிமிஷமாகவே இருக்கட்டும் சார். அது ஓகே, அது 10ன்றீங்களா நீங்கள்? போதுமா அது? இல்லை, 25 நிமிஷத்தில் அங்கே இருக்கக்கூடிய கோர் இஷ்யூஸை நேரம் எடுத்து அதை கால்குலேட் பண்ணி அதை பற்றி பேசணும். குறிப்பாக வந்து KN நேரு, அன்பில் மகேஷ் இருக்கக்கூடிய அந்த பகுதின்றதுனால எதை டீகோட் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்கன்றதை தாண்டி தொடர்ச்சியாக களத்துக்குள்ளே நிமிட்டு வந்து களமாடியே தீரணும். நீங்கள் விஜய் அவர்கள் சனிக்கிழமை பேசினாக்கா அதுக்கு பிறகு அடுத்த சனிக்கிழமை வரை உங்கள் கட்சியை சார்ந்த முக்கியமான நிர்வாகிகள் எல்லா விவாதங்களிலும் பங்கு பெற்று எல்லா ஊடகத்திலும் உட்காந்து இது குறித்து இன்டெப்த்தாக பேசணும். உங்களுடைய கட்சி சார்பாக நீங்கள் திமுக, அதிமுக, பிஜேபி, ஏன் தேவைப்பட்டால் காங்கிரஸ், யாராக இருந்தாலும் சரி, சீமான் உட்பட யாராக இருந்தாலும் சரி, எதிர்கருத்து நீங்கள் வைக்கணும். எதிர்கருத்தை வச்சு விமர்சனம் பண்ணாதான் உங்கள் கட்சியோடைய பலம் என்னன்றது புரியும். நீங்கள் அந்த கட்சியோட பலத்தை வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய கட்டமைப்பு, இவ்வளோ பெரிய மக்களை வச்சுக்கிட்டு ஊடகத்தில் உட்கார்ந்து அதை பேசுவதற்கு பலமற்ற நபராக சுருங்கி போகிறீங்கன்ற மாதிரி உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு. திமுக விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை அப்படியே ஏற்றுக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அவங்களோட வந்து தர்க்க ரீதியாக சண்டை போடுறதா விட்டுருங்க, சட்ட ரீதியாக சண்டை போட்டு உங்களுக்கான உரிமையை பெற முடியலையா? அப்போ திமுகவை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்களா அப்படின்ற பல விமர்சனம் வைக்கும் பொழுது, ஏன்னா திரு ஆதவ அர்ஜுனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு, எங்க ஆணவ கொலைக்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும். இதுக்கு ஏன் போல? ஒரு வேலிடான கேள்வி எழுதா இல்லையா? அதுதான் நான் கேட்குறேன். அதுதான் சொல்கிறேன். இதை வந்து அவங்க சரி செய்யணும். இது இப்படியே போச்சுனாக்கா காலப்போக்கில் இன்னும் எலெக்ஷன் நெருங்கும் பொழுது டிவிகே சார்பாக இருக்கக்கூடிய சில நபர்கள் கைது செய்யப்படலாம். அப்படியா? ஆமாம், ஏதாவது பழைய வழக்குகள் இருக்குது, ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது எனக்கு செய்தி வந்திருக்கு. அப்போ அதுபோல் உங்கள் மீது தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை ஏதாவது எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். சும்மா வேளாட்டு கைது செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு வழக்கு இருக்கும், பெண்டிங்கில் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாவட்ட செயலாளர் மேலே வந்து இந்த அலையன்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, இஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து கைது அடுத்தடுத்த நடவடிக்கை திமுக கடுமையாக்கும் பொழுது அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ராங்காக சண்டை போடுவீங்களா, இன்னும் பயந்து போயிருவீங்களான்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அப்போ அதையெல்லாம் சரி செய்யணும்னாக்கா இதை இப்போ இருந்தே நீங்கள் சரி செஞ்சுட்டு வரணும். டைம் இல்லை. தளபதி ஒரு ஆள் மட்டும் நின்று 234 தொகுதியிலையும் நான் தான் முகம் அப்படின்னு சொல்கிறாருல, 230, அது எலெக்ஷனுக்கு ஓகே. பட் இந்த கேம்பெயினுக்கு சண்டை போடுறதுக்கு ஒரு ஆள் மட்டுமே உட்காந்து ஒரு மாபெரும் கட்சியாக இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எதிர்த்துட முடியாது. திமுக பெரிய கட்டமைப்புக்குள்ளே இருக்குது, அதிமுக பெரிய கட்டமைப்புக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா? இந்த 2 பெரிய கட்சி, இந்த 2 பெரிய கூட்டணிகளையும் எதிர்ப்பதற்கு உங்களிடம் வலுவான நபர்கள் கையிருப்பு இருக்கிறார்களா? அந்த நபர்கள் களத்தில் இறங்கி செய்வார்களா? ஏன் செய்ய சொல்லாமல் கடந்து போகிறீன்னு ஒரு கேள்வி வைக்கும் பொழுது இதை புரிந்து கொண்டு உங்களுடைய கட்சி தொண்டர்களை நீங்கள் எஜுகேட் பண்ணணும். உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்பினர்களை ஸ்ட்ராங் பண்ணி களமாட வைக்கணும். இது தானே சார் சொல்கிறாங்க, அரசியல் மையப்படுத்துங்கன்றதை கடைசியில் இது அதை தான் நீங்களும் சொல்ல வரீங்க. இப்போ இல்லை, அரசியல் மையப்படுத்துங்கன்றதை விட உங்கள் அரசியல் மையப்படுத்தப்பட்ட நபர்களை களத்தில் இறக்கி உங்களுக்கு அடுத்த நபர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்துங்கள்ன்ற. இப்போ விஜய் அவருக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், ஆனந்த் இருக்கிறாங்க, ரைட்டு, IRS ஆஃபீஸர் வந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு சேர்ந்த எம்எல்ஏலாம், எக்ஸ்எம்எல்ஏலாம் வந்திருக்கிறாங்கல்ல, இன்னும் அவங்களுக்கான ரோலே நீங்கள் கொடுக்கலன்றாங்க. இப்போ அதிமுகவிலிருந்து முன்னாள் எம்எல்ஏ வந்து ஒரு ராஜலட்சுமி வந்து இணைஞ்சிருக்காங்க, சிறந்த பேச்சாளர். அவங்களெல்லாம் இன்னும் நீங்கள் களம் இறக்கி விடவே இல்லையா? இப்போ உங்களுக்கு திமுகவையோ அல்லது அண்ணாமலையவோ அல்லது வந்து இந்த பக்கம் சீமானியோ கடுமையாக பேசுவதற்கு அங்கே ஆட்கள் இருக்கிறார்கள். அந்த நபர்களை எல்லாம் நீங்கள் ஏன் இன்னும் களம் இறக்காமல் வச்சுருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஐயா, என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது அவங்க தான் முடிவெடுத்து சொல்லணும். அது என்னன்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் உங்களுக்கு அடுத்த கட்டமாக ஏன் எந்த நபர்களையும் பெருசாக நீங்கள் வந்து களத்துக்குள்ளே இறக்கி அவங்கள வந்து அடையாளப்படுத்தலை? இல்லை, உள்ள கட்சியிலே ஈகோ பிரச்சனை தான் இருக்குமா? அது தெரியல தம்பி எனக்கு. ஆனால் கட்சிக்குள்ளே ஈகோ பிரச்சனை தான் கட்சி வளராது. உங்களுக்கு திமுகக்குள்ளே எவ்வளோ பெரிய கட்டமைப்பு இருக்குது, எவ்வளோ கூட்டணி கட்சிகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அப்போது டிவிகேக்குள்ளே எவ்வளோ பெரிய கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய தேவை இருக்குது. 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி அவர்களை சண்டை செய்வதற்கு, நீங்கள் தர்க்க ரீதியாக மோதுவதற்கு அவர்களை களம் இறக்கணும். ஒரு நபர் வந்து ஒரு ரசிகர் மன்றத்தை நடத்துவதற்கு போதுமான நபராக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு 234 தொகுதி இருக்கணும் பொழுது அதுக்கு பெரிய ஒரு கட்டமைப்பை உருவாக்க தவறிக்கொண்டே போனாக்கா கடைசி நேரம் வந்துருச்சு. இப்போ எலெக்ஷனுக்கு 6 மாதம் இருக்குது. இப்போவும் அதை சரி செய்யாமல் டைமே கிடையாது. 6 மாதம்ன்ற டைம் கிடையாது சார். ஆமாம், இப்போவும் இதை சரி செய்யாமல் போனால் இது எதில் கொண்டு போய் முடியும்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. சரி, இதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொன்னீங்க. இன்னொரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா
கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்து பார்த்தீங்கன்னா புஷி ஆனந்த் கூட இருக்காரு, ஆதவர்ஜனா இருந்தார், நிர்மல்குமார் இருக்காரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எல்ஏஸ் 2 பேர் இருக்காங்க. இவங்களை தாண்டி கட்சியில் வேறு ஆளுங்களை வர சேர்க்கவே இல்லையா, இல்லை சேர யாருக்கும் விருப்பம் இல்லையா? அப்படின்னா புரியல. இல்லை சார், இவங்க தான் தொடர்ந்து வந்து முகமாக இருக்காங்க. அதாவது தாவேக தலைமைனா திரு விஜய் அவர்கள் அடுத்தபடியாக இவங்க தான் இருக்காங்க, வேறு யாருமே இல்லையா சார்? இப்போ திமுக அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தலைவர்கள் வருவாங்க, இவங்க தான் முகம்ன்றதை காட்டலாம். ஆனால் தாவேக்கால இந்த 4 பேர் தவிர யாருமே காட்ட மாட்டாங்க சார். இல்லை காட்ட யாருக்கும் விருப்பம் இல்லையா? காட்ட விருப்பம் இல்லையா, காட்ட ஆளே இல்லையா? காட்ட ஆளும் இல்லையா? இல்லை, இந்த கேள்வி நீங்கள் என்கிட்ட கேட்குறது கட்சி தலைமையிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து வெளியிலே வரமாட்டாங்கன்ற குற்றச்சாட்டும் இருக்கு. திரு விஜய் அவர்களும் வெளியே வர மாட்டாரு. சரி, இவங்களே எப்பயாவது பேசலாம்னு பார்த்தா ஏதோ ஒரு மாநாடோ இல்லை ஒரு கூட்டத்துக்கு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வரைக்கும் இப்போ நாளைக்கு பிரச்சாரம் ஆரம்பிக்குது, நாளைக்கு அவங்க வருவாங்களான்னு தெரியல. இது ஏன்னா தொண்டர்கள் நாளைக்கு வந்து சோர்வுடைய வாய்ப்பு இருக்குல்ல சார். இப்படி கட்சி இப்படியே போச்சுன்னா அடுத்த கட்ட தலைவர்கள் வந்து யாருமே இல்லைன்னா ஓகே இங்கே அட்ரஸ் இல்லை போல், அடுத்தடுத்து அவங்க வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. கட்சி வந்து தேர்தலில் 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதன்றது டைம் கிடையாது சார், ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த டைம் வந்து ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். ஸோ கட்சி இந்த நிலைமையில் இருக்கும்போது நாங்கள் அடுத்து மாற்று சக்தின்னு சொல்கிறதுல வந்து வெறும் ஒரு சொல்ல தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, கட்சியில் வந்து அடுத்த கட்ட நபர்களை இணைக்காதுன்றது ஒரு பெரிய மைனஸாக தான் பார்க்கப்படுது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 5-6 முக்கியமான நபர்களை தாண்டி மாவட்ட செயலர்கள் போட்டிருக்காங்களே தாண்டி அதை தாண்டி பிற நபர்களை முக்கியமான பிற கட்சியிலிருந்து யாரையும் வந்து இணைக்கக்கூடிய வேலையை அவர்கள் செய்யலை அப்படின்றது பெருவாரியாக அவர்கள் மீது சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அது ஏன்னா திமுகவோ அதிமுகவோ எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் எல்லா கட்சியிலும் ஒரு அதிருப்தி தலைவர்கள் யாராவது இருப்பாங்க. அவங்களை இழுக்கக்கூடிய வேலையை தாவேக்கா என்ன செய்யுதுன்ற அந்த கேள்வி எழுது சார். இதில் அவங்களோட ஒர்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்ற கேள்வியும் வருது. அப்படிலாம் இருக்க மாதிரி தான் இப்போ பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எங்கடா யாரா அதிருப்தியாக இருக்காங்களா, வா 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 இழுத்து போடுன்ற மாதிரி தான் இன்னைக்கு கட்சி வரல. திமுக சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு மந்திரியா இருக்கிறதுல எத்தனையோ பேர் அதிமுகல இருந்து வந்தவங்க. அந்த மாதிரி இவங்க என்ன வேலை செஞ்சிருக்காங்க அதுதான் எங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இவங்க எல்லாமே. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன உள்ள போடாம கட்சி நாளைக்கு எப்படி வளரும்? இல்லை, அதான் டிசம்பர் மாதம் தான் தெரியுன்றாரு ஆதவர்ஜனா. டிசம்பர் மாசத்துலேருந்து எலெக்ஷனுக்கு 2 மாசமும் 3 மாசம் தான் சார். அங்கே வேட்பாளர் போட்டு அவங்க பிரச்சாரத்துக்கு போயிடுவாங்க சார். கரெக்ட். அப்போ கட்சியோட வேலை, அதாவது கட்டமைப்பு வேலையை அப்போ பார்த்து என்ன பிரயோஜனம்னு நான் கேட்குறேன். அதாவது இந்த நிலைமைக்குள்ள அந்த கட்சியை முழுமையாக கட்டமைக்கக்கூடிய வேலையை டிவிக்கே செய்து முடித்திருக்கணும். இதை தாண்டி வெறும் அந்த 5 நபர்களை மட்டும் வைத்துக்கொண்டு அடுத்த கட்டமாக இவ்வளவு பெரிய கூட்டணி மிக்க திமுக அதிமுகவை எதிர்கொள்வதற்கு நீங்கள் வந்து தயார் நிலையில் இருக்கீங்களா? வெறும் ஒற்றை நபரை வச்சு கொண்டு மட்டும் இது வந்து நீங்கள் செய்து கொண்டு போகிறது எலெக்ஷன் நேரத்தில் ஜெயலலிதா போல் வந்து இவர் தான் முகம் சொல்கிறதுக்கு ஓகே, பட் வேலை செய்வதற்கு போதுமான நபர்களாக இவர்கள் இல்லைன்றது ஒரு குற்றச்சாட்டாக இருக்குன்றது அது அக்செப்டபுள் தான். நான் வந்து அதை வந்து எதிர்த்தோ அதுக்கு சப்போர்ட் பண்ணியோ பேச முடியாது. உள்ளபடி அந்த கட்சியின் முகமாக அடுத்த கட்ட தலைவர்களை யாரும் பெருசாக உள்ளே கொண்டு வரல. நீங்கள் சொன்னது போல் அது மிக முக்கியமான பாயிண்ட்டு. அதிருப்தி தலைவர்களை ஏன் வந்து டிவிக்கே இழுக்கலை? திமுக மீது அதிருப்தி இருக்கக்கூடிய நபர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள்? இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா அதிமுகவிலிருந்து சமீபமாக மைத்ரேயனையும் நம்ம பாய் ஒருத்தரையும் கூட்டு போயிட்டாங்கல்ல, அன்வர் ராஜாவை. அப்போது அதை வந்து திமுக தொடர்ச்சியாக அந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இப்போ அந்த வேலையை இதுவரைக்கும் சிடி நிர்மல்குமாரை கொண்டு வந்திருக்கீங்க, அதை ஒரிஜினாக வந்திருக்காரு. அவர்கள் வந்த பிறகு அதை தாண்டி வேறு யாரையும் பெருவாரியாக ஒரு நபர்களை உள்ளே அழைச்சிட்டு வரல அப்படின்றது. இவங்க 2 பேருமே தேர்தல் அரசியல்ல எந்த ஒரு ரோலுமே ப்ளே பண்ணல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. இன்னொரு கேள்வி என்னன்னா, அதிருப்தி தலைவர்களே தாவேக்கா பக்கம் போகிறதுக்கு தயங்குறாங்களா? அந்த ஒரு கேள்வியும் இருக்கு. யார் போய் பேசி பார்த்துருக்காங்களோ நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். ஆனால் உள்ளபடி நீங்கள் சொல்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட், அதை வந்து நம்ம மறுதளிக்க முடியாது. ஏன் அதிருப்தி தலைவர்களே உள்ளே சேர்க்கலை? ஏன் பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களே உள்ளே சேர்க்கலை? கட்டமைப்பை ஏன் பெருசுபடுத்தலை, விரிவுபடுத்தலை? ஒரு கட்சியாக இருக்கும் பொழுது இதெல்லாம் செஞ்சுருக்கணும். ஒரு மாவட்ட செயலாளர்களை வைத்து கொண்டு மட்டும் வந்து கட்சியை நடத்தி கொண்டு போவதுன்றது சாத்தியம் இல்லை. அடுத்தடுத்து பெரும் தலைவர்களே முக்கியமான நபர்களை ஆர்கனைஸ் பண்ணி நீங்கள் 4 பக்கமும் இறக்கி விடணும். எலெக்ஷன்றது வந்து இந்த தேர்தல் களம்ன்றது வந்து இந்த யுத்த களம் போல் அதில் எல்லா வகையான ஸ்ட்ராட்டஜியும் கையாண்டு எல்லா வகையான எல்லா இடத்துலையும் நம்ம ஆள் போடணும். ஒரு 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 சண்டைன்னு வந்துச்சுனாக்கா வான்படை, தரைப்படை, கப்பல் படை, இந்த மாதிரி எவ்வளோ விஷயம் இருக்குது. அதுபோல் வந்து கட்சிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா அத்தனை உட்பிரிவுகள் வச்சு அந்த உட்பிரிவுகள் மூலமாக அதில் ஒரு தலைவர்களை உருவாக்கி அவர்களை வைத்து சண்டை போட வைப்பாங்க. இன்றைக்கு வரைக்கும் வந்து இளைஞர் அணி திமுக அதிமுக இருக்கக்கூடிய பிஜேபி காங்கிரஸ் எல்லாத்துலேயும் இளைஞர் அணி என்பது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமா இருக்குது. டிவிக்கேல இளைஞர் அணியை இன்ன வரைக்கும் நீங்கள் வந்து கட்டமைத்து அதுக்கான தலைவரை போடலை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. பிற உட்பிரிவுகள் இருக்காங்கல்ல, உட்பிரிவு தலைவர்களையும் இன்னும் உருவாக்கலை, பிற கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களையும் கொண்டு வரல. நம்ம இதெல்லாம் ஏன் இப்போ உட்காந்து பேசுகிறோம்னா இவ்வளோ லேக் இருக்குன்றது தான் சொல்கிறோம். டிவிக்கே நம்ம போட்டு அதை குற்றம் சாட்டலை. இப்போது பிற கட்சிகள் விமர்சனம் செய்வதற்கு அதற்கு பதில் கவுண்டர் கொடுக்கறதுக்கு இந்த நபர்கள்லாம் இருந்தாக்கா, இப்போ உதயநிதி ஒரு விஷயத்த பேசுகிறார் ஸ்ட்ராங்காக, அதுக்கேற்ற மாதிரி டிவிக்கில் இளைஞர் அணி யார் இருக்கா ஏற்று கவுண்டர் கொடுக்கறதுக்கு? ஸோ இதை எல்லாத்தையும் டிவிக்கே சரி செஞ்சால் மட்டும்தான் யுத்த காலத்தில் நீங்கள் நிற்க முடியும். அப்படி இல்லாட்டி
என்ன சொல்கிறது, காணல் நீர் போல் வந்து கரைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொழுது இதை நீங்கள் சரி செஞ்சு தான். இதனால தான் வந்து திமுக பெருசாக ரியாக்ட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? தாவேக்கா பக்கம் இவங்களோட கட்டமைப்புலாம் பார்த்துட்டு இது வந்து ரொம்ப இது தேற மாதிரி தெரியலன்றதுனால இது வந்து அவங்களோட யூகமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இது தேராது, நம்ம வந்து பெருசாக இவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்ல, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கா? ஏன்னா ஏன் இது கேட்குறேன்னா, இன்னொரு பக்கம் நிபந்தனைகளும் விதிக்கப்போது அது காவல்துறை வழக்கமாக எல்லாருக்கும் விதிக்கிறது தான். இதுதான் வந்து இவங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க. இதை வந்து ஒரு அரசியலாக கையில் எடுக்கிறதா தாவேக்கா? இதை மட்டும் எடுத்து நம்ம வந்து நாளைக்கு மேலே வந்துடலாம்னு நினைக்கிறாங்களான்ற கேள்வி வருது சார். நீங்கள் அதிமுகவை எடுத்துக்கொண்டீங்கன்னா எடப்பாடிக்கு அடுத்து எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி பல முக்கியமான தலைவர்கள் இருக்கிறார்கள் பொழுது, ரெண்டாவது அதிமுகவுடைய கட்டமைப்பே எப்படின்னாக்கா, எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதா இருக்கும் பொழுதே திடீர்னு ஓபிஎஸ் வந்து முதலமைச்சராக வந்தார். ஓபிஎஸ் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி வந்துடுவாங்க, சசிகலா வந்துடுவாங்க, இன்றைக்கி எடப்பாடி வந்திருக்கிறாரு. அடுத்தடுத்த தலைவர்கள் அங்கே இருந்து கொண்டே இருக்கிறார்கள். யாராவது ஒரு நபரை அடுத்த தளத்திற்கு அது கொண்டு வந்துடுது. திமுகவில் சொல்ல வேண்டாம், கலைஞர் இருந்தார், ஸ்டாலின் இருந்தார், உதயநிதி இருக்கார், இன்பநிதி வரைக்கும் இருக்குது. அதை தாண்டி வந்து துரைமுருகன் இருக்கிறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர் ராஜா இருக்கா, இப்போ டிஆர்பி ராஜா வந்திருக்கிறாப்புல, அவங்க அப்பா, இந்த மாதிரி அடுத்தடுத்த இப்போ நேருடைய புள்ள, இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு அடுத்தடுத்து ஸ்ட்ராங்காக இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் டிவிகேல விஜய்ன்ற ஒரு ஆளை தூக்கிட்டிங்கனாக்கா யார் இருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் எவ்வளோ பெரிய மைனஸ் பாருங்கள். இப்போது இங்கே அடுத்தடுத்த தலைவர்கள் அடுத்தடுத்து ரெடியாக இருக்கிறாங்க, கட்சியை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு ஆள் இருக்குது. இப்போது அதிமுக யோசிச்சு பாருங்களேன், அதிமுகவில் எவ்வளோ பெரிய சிக்கல் இங்கே சந்திச்சு கொண்டிருக்காங்கன்னு தெரியுது. அப்போ இந்த பக்கம் ஓபிஎஸ் அப்படின்னாங்க, அப்புறம் டிடிவி நாங்கள், அதுக்கப்புறம் சசிகலா நாங்கள், இவ்வளோ பேருக்கு இவ்வளோ குடைச்சல் கொடுத்து இன்றைக்கி புதுசாக செங்கோட்டையன் ஆரம்பிச்சிருக்காரு. இதை தாண்டி இந்த கட்சியை தூக்கி நிப்பாட்டி இன்றைக்கி வந்து எடப்பாடி எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு இருக்காரு ஒரு பக்கம். அப்போது ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வரும்பொழுது அடுத்தடுத்த ஆட்கள் அந்த வந்து கட்சியை வந்து எந்த மாதிரிலாம் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க. எடப்பாடி கூட வந்து ஒரு பெரிய டீம் இருக்குது, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி முக்கியமான நபர்கள்லாம் இருந்து அந்த கட்சியை வந்து வழிநடத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ விஜய்ன்ற ஒரு நபர் இங்கே தூக்கிட்டாக்கா, விஜய்ன்ற ஒரு நபர் வந்து அங்கே வந்து லேக் ஆகிட்டாரு, அவர் சோர்வடைஞ்சிட்டாரு, இல்லை அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லை அப்படின்னா வச்சுங்களேன், ஒரு உதாரணத்துக்கு, ஏன்னா இப்போ புதுசாக வைரஸ் ஃபீவர்லாம் வந்துகிட்டு இருக்கோம். அப்போ அவருக்கு ஒரு உடல்நிலை சோர்வடைஞ்சிருச்சு, அவர் வந்து வெளியில் வந்து பிரச்சாரம் பண்ணுவதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுதுனாக்கா யார் இருக்கா? ஆனந்த் இருக்காரா? இல்லை, ஆனந்த் அவர்கள் வந்தாலும் ஓகே, பட் ஆனால் ஒரு ஆனந்த் அவர்கள் போதுமா 234 தொகுதியில் இருக்கக்கூடிய விஷயத்துலேருந்து அட்ரஸ் பண்ணி பேசிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்கல்ல. அப்போது அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம், இப்போ விஜய்ன்ற ஒரு நபரை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தான் இவ்வளோ பெரிய க்ரௌடு வருது தம்பி. நீங்கள் விஜய்ன்ற ஒரு நபர் இல்லாட்டி இந்த க்ரௌடு எல்லாத்துக்கும் வருமா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். யதார்த்தமான உண்மையை பேசுவோம். விஜய் இல்லைப்பா அந்த கட்சியில் இப்போ வேறு யாராவது இருக்காங்கன்னா அவங்களை நீங்கள் இப்போவே அவங்களை அட்ரஸ் பண்ணி உருவாக்கி விடாமல் போயிருந்தீங்கன்னாக்கா, ஸோ விஜய் ரெப்ரசன்ட் பண்ணி அவங்க வராங்கனாக்கா அந்த க்ரௌடு வரும். நீங்கள் யாரையுமே உருவாக்க தவறி வச்சுருக்கீங்க. இப்போ விஜய் இல்லாமல் வேறு யாரும் வரும்பொழுது அந்த க்ரௌடு வராது. மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. அந்த கட்சியை வந்து கொண்டு போகிறதுக்காது எலெக்ஷன் வரைக்கும் நம்ம எடுத்து கொண்டு பேசுறதுக்கு ஒரு ஆட்கள் இல்லாமல் போகும்பொழுது இதெல்லாம் கூடுதல் மைனஸ். ஸோ இதெல்லாம் தாவேக்கா சரி செய்து கொண்டு களத்தில் நின்னீங்கனாக்கா பெட்டர். அப்படி இல்லைனாக்கா திருப்பி அதை விட்டுட்டு நம்ம நல்ல சொல்கிறோம், நம்ம நல்ல சொல்கிறத புரிஞ்சுக்காமல் ராவுத்தர் ஒன்று இப்படி பேசுகிறார், அப்படி பேசுகிறார், அங்கே போயிட்டார், இங்கே போயிட்டார்னு பேசுனீங்கனாக்கா பேசுகிற உங்களுக்கு தான் வாய் வலிக்குமே தவிர எனக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ யதார்த்தமான உண்மையை சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம வந்து தாவேக்காவில் நடக்கக்கூடிய அரசியலை பற்றி நம்ம நிறையா பேசணும். அடுத்து வந்து பொதுத்தளத்தில் என்ன நடக்கிறத பற்றி பேசலாம் சார். நன்றி சார்.